பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒருவரில் ஒருவர் அன்பு பாராட்டல் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-8 வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம் என்பதை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. அன்பின் சுரூபமாக என் தேவ ஆவியானவரே, தேவகுமாரன் இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரப்பா. எல்லா மனுஷருக்குடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க வைத்தீர் அப்பா. இந்த அன்புக்கு ஈடு இணையாக வேறு ஒன்றுமில்லைன்னு தகப்பனே. ஆமீனின் ஆவியானவரே, முன்மாதிரியான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நீர் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர் என்றாச்சா. உம்முடைய வழிகளில் நாங்களும் நடக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்வதற்காக நன்றியின் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள் குற்றங்களை இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அருளும். ஆமீன் பிதாவே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், விரோதிக்கிற மனுஷர்கள், அவர்கள் உண்டு பண்ணுகிற எல்லா விதமான அவமானங்கள், நிந்தனைகளை சகிக்கவும் அதை மேற்கொள்ளவும் பொறுமையாயிருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தரலும். ஆமீன் தகப்பனே. அவர்களை நேசிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்வீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை எங்கள் சாட்சி நிமித்தமாக நாங்கள் நிலைநாட்ட கர்த்தர் கிருபை தாங்க. தேவரீர் மக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் பிரசித்தப்படுத்திட வேண்டும். தேவரீருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்கள் வாழ்க்கையிலே துணையாயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள், விபத்தை உண்டாக்குறதும் பிரச்சனையில் உண்டு பண்ணுகிறதும் சோதனைக்குட்படுத்துமான கிரியைகள், இச்சையின் ஆவின் கிரியைகள், தற்கொலை ஏவுதலின் ஆவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இதன் கிரியைகளை கட்டி முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆமீன் தகப்பனே. இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமீன் அப்பா. உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உண்மையிலே நாங்கள் வளரத்தக்கதான கிருபை தந்தருளும். தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தாவே நீர் வேலி அடைத்தருளும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. இயற்கை வளங்கள், விளை நிலங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் நிலைகளை தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக அப்பா. பிதாவே, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான கிரியைகள் ஆண்டவரே, துச்சனமான யோசனைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செயலற்று போகும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவியின் இறங்குவீராகப்பா. எங்கள் மீது மனதுருக்கமாயிருப்பீராக தகப்பனே. ஆமீன் அப்பா. உடைய பரிசுத்தவான்கள், உடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் தேவனுடைய அக்கினினாலே நாங்கள் சுட்டெரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துங்க.
இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஐயா. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய யோசனைகள், உம்முடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பாலஸ்தீன், ஈரானுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். லெபனன், சீரியாக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. அப்பா இறங்குவீராக என் ராஜா. இப்படி பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இரக்கமும் கிருபையுமாயிருங்க. யுத்தங்கள் எல்லாம் ஓயட்டும். தேவாவியானவரே இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஆமீன். தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு அதிபருக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. அப்பா தேவையில்லாத யுத்தங்கள், தேவையில்லாத வன்முறைகள் இராதபடிக்கு தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான ஆலோசனைகள் அவருக்கு கொடுங்க ஏசப்பா. ஆமீன் தகப்பனே. எல்லா விதமான வன்முறை உண்டாக்குகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்றி போகட்டும். ஆமீன் பிதாவே. அப்பா நம்முடைய சமாதானத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்றாச்சா. அப்பா ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க கிருபை தந்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் அருள் செய்யுங்க. எல்லா தேசத்தின் நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஜனங்கள் அப்பா எந்த விதமான பஞ்சத்தில் ஈடுபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆமீன் அப்பா. நம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோருடைய மீறுதல்களை மன்னித்தருளும் அப்பா. சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவ நாமத்துக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்கும் பொழுது எங்களை நீர் வேலி அடைப்பீர், பாதுகாப்பீர் அப்பா. ஆமீன் தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்தருளும். எங்களுக்குள்ளே உடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. நீங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நீரை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.